ஹாய் ஹலோ வணக்கம் மதுரம் அண்ட் வெல்கம். இது சரவணா ஸ்டோர்ஸ் தங்க நகை மாளிகை. நடுவுல கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுவோம். பவர்ட் பை எம்சிஆர் வெட்டிகள் சட்டுகள் கோ பிரசன்ட் பை பெஸ்ட் அண்ட் பம்ப்ஸ். வெரி குட். இன்னைக்கு மகிழ்ச்சியா நம்ம நிகழ்ச்சியை தூங்கி வைக்க போற அந்த 4 செலிபிரிட்டிஸ் யாரு? என்னம்மா நீங்க 4 செலிபிரிட்டிஸ் யாரு வந்திருக்கிறது? அதை ஏன் மாமா கேட்குற? சரி சொல்லாத. அட கேளு மாமா. சொல்றா. அதை ஏன் மாமா கேட்குற? சொல்லு. அதான் மாமா, ஆர்டிஸ்டா, டான்ஸரா, பர்ஃபார்மரா, அழகா, அக்லியா, அப்படி ஒரு கன்ஃபியூஷன் எனக்கு. ஏதோ நீயே முடிவு பண்ணிக்க கண்ணாடி பார்த்து. என்ன சொல்லையா? வந்திருக்க 4 பேர் சொல்றியா? அப்படி யாரு அவங்க? ஏன் அந்த 4 பேர்ட்ட ஏன் அவ்வளவு கன்ஃபியூஷன் உனக்கு? நீ பாரு, கூப்பிட்டு பாரு. நீ இல்ல எதனால அந்த அப்படி ஒரு உனக்கு கவலை வந்துச்சு? ஒன்றும் இல்லை மாமா, அவங்க பர்ஃபார்மன்ஸ் நான் டிவியில் பார்த்துருக்குறேன். சரி. பார்த்து அப்படி ஓன்னு அழுதுக்கிறேன் மாமா. என் 4 வயசு பொண்ணு மடியில் படுத்துக்கிட்டு, ரோசிகா மடியில். அவங்க பர்ஃபார்மன்ஸ் பார்த்து நீ அழுதுருக்க. ஓன்னு அழுதுக்கிறேன். அந்த பொண்ணு தேத்தி விட்டுருக்கேன். என்னன்னு சொல்லி தேத்துச்சு? இப்போ முடிஞ்சிருந்த இந்த சீனு, இப்போ முடிஞ்சிருந்த இந்த டான்ஸு. அப்பனா பார்த்துக்க. அப்படி ஒரு பெர்ஃபார்மரா? பார்த்துக்க. நீ ஏன் பண்ணு, நான் கிளம்புறேன். சரியா? 4 வயசு பொண்ணை தேத்தி விட்டுருக்கேன், என்னை விட்டு போகிறேன். கூப்பிடியா? கூப்பிடலாமா? ப்ளீஸ். ஓகே, லெட்ஸ் வெல்கம் நமக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ராஜு, ஜாக்லின், கமல் and யாமினி. நடுவுல கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுவோம், நடுவுல கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுவோம். இந்த வாயில் கொடுக்கக்கூடிய ரூல்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, மகேஷ் உங்கள்கிட்ட கேள்வி கேட்பாரு. நீங்கள் எல்லாருமே அதை பார்ட்டிசிபேட் பண்ணணும். பதில் தெரியாதுன்னு சும்மா நிற்கக்கூடாது. கேள்வி கேட்டு முடித்த உடனேயே உங்கள் முன்னாடி ரசகுல்லா இருக்கு இல்லையா, அதை எடுத்து வாயில் போட்டுக்கணும். நல்லா இருக்குன்னு சாப்பிட்டுருக்காரு. ராஜு, நீ தான் வந்தது உத்து பார்த்துனேங்கிறாரு. உத்து பார்க்கல, அடி கேட்குறான் கடைக்கார மாதிரி வரிசையா. ஓகேவா? வாயில் போட்டுட்டு இந்த பார்க்கிங்லாம் பண்ணக்கூடாது. வாயிலே வச்சுட்டு ஃபஸ்ட் யார் பசர் அமுக்குறீங்களோ அவங்க அந்த பதில் சொல்லலாம். ஓகே ஓகே. அதே மாதிரி எந்த கையில் எடுத்து போகிறீங்களோ அந்த கையில் தான் அமுக்கணும். இதில் தூக்கி போட்டு இதில் அமுக்குறது, இதில் தூக்கி போட்டு வச்சு அந்த மாதிரி காலில் அமுக்குறது, அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஓகேவா? ரைட். உங்களுக்கான முதல் கேள்வி ரெடியா இருக்கு? இங்கிலீஷ் தெரியாத உங்ககிட்ட ஒரு ஃபாரினர் வந்து அட்ரஸ் கேட்டா எப்படி சொல்லுவீங்க? அது ஹைட் தான் அட்வான்டேஜ். டப்புன்னு போட்டு டப்புன்னு போயிருது. கிண்டர் கார்டன் கேர்ள் சொல்லுமா? இப்போ அட்ரஸ் சொன்னி அவங்ககிட்ட கரத்தை தெரியுன்னு பண்ணிக்காது. ராஜு, ஐ டோன்ட் நோ. அட்ரஸ் எப்படி சொல்லுவ திக்கி திணறி? ஓகே ஜாக்லின், அது தமிழ்ல சொன்னா உனக்கு புரிஞ்சிருமா? அப்ப இங்கிலீஷ் தெரியும், அட்ரஸ் சொல்ல வேண்டியதானே? ஐ டோன்ட் நோ இங்கிலீஷ்வீங்களா? என்ன இப்பதான் என்ன பல்சட்டா இதா சொல்லும் போது தான் வாயில போடும் போல. அப்படி இல்ல, நீ போட்டு வாயில வச்சு ஜீரோ பையனுக்குள்ள அது பாட்டு கொஞ்சம் தெரிஞ்சா புல் ஜீரா உருட்டிட்டு இருக்கறியா? சொல்லுங்க கமல். எப்படியா போய் கேட்பேன் போது எப்படி போகணும், எங்கே போகணும் கேட்பேன். அது சொல்லுவாங்க லெஃப்டா ரைட்டா பக்கமா தூரமா கிலோமீட்டர் சொல்லுவாங்க. இதுக்காக அட்ரஸ் கேட்காமலே இருந்துக்கலாம். எங்கே போகணும் கேட்பேன். இங்கே தான் போகணும்னு சொல்லுவாங்க. அதுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ்ல எப்படி சொல்லுவீங்க? go to straight and take left ஓகே and right. அங்க இருந்து நான் வரேன் அப்படின்ட்டாங்க. அதனால same way. Go. மறுபடி போ. Go. ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆன்சர் சொன்னது அப்படின்னு சொல்றது ஒரு ஆள் கூட இல்லாத காரணத்தினால உங்க யாருக்குமே மார்க் கிடையாது.